ஃப்ரெண்ட்ஸ், டுடே கிளாஸில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஒரு சில சம்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் என்ன டாபிக் பார்க்கலான்னா அல்ஜிப்ரா டாபிக் தான். இதில் சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் சம் எடுத்து எழுதியிருக்கோம். 7^1/4 இன்ட்டு 49^0.25 அவங்க கொடுத்துட்டாங்க. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி கிளாஸில் பார்க்குறோம். இப்போ 7^1/4 1/4 நம்ம எப்படி எழுதலாம்? 1/4 எப்படி எழுதலாம்னா 0.25 எழுதலாம். 0.25 எழுதலாம். 0.25 இன்ட்டு இப்போ இங்கே என்ன, இங்கே பேஸ் 2 எப்படி இருக்குது? இது 7 இருக்குது, இது 49 இருக்குது. பேஸ் 2 ஒன்றா மாற்றுவோமா? எதுக்கு பேஸை ஒரே மாதிரி மாற்றுறோன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ண ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் இப்போ மாற்றோம். இப்போ 49 எப்படி எழுதலாம்? 7 ஸ்கொயர் பவர் 0.25. இந்த இடத்துல 7^0.25 இன்ட்டு 7 இது எப்படி இருக்குது? இந்த இடத்த பார்த்தா எப்படி இருக்குது? A/m பவர் n-ஆ இருக்குது. A/m பவர் n-ஆ இருக்குது. இது எப்படி இருக்கலாம்? A/m-ன்னு எழுதலாம். அதான் சார் 2 இன்ட்டு 0.25. இப்போ பாருங்கள், 7^0.25 7 பவர் இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். மல்டிபிள் 2 இன்ட்டு 0.5 என்ன வரும்னா 0.50 மல்டிபிள் பண்ணால் இதை பார்த்தா எப்படி இருக்குது? A/m இன்ட்டு A/n-ஆ இருக்குது. இதை எப்படி எழுதலாம்? A/m + n எழுதலாமா? m + n எழுதலாம். A/m + n அப்படின்னா ஏன்னா 7 ஏன்னா 7 m-னா 0.25 ப்ளஸ் n-னா 0.50. இப்போ எழுதலாம் 7 பவர் இது ரெண்டையும் ஆட் பண்ணனா 0.75. இதுதான் ஆன்சர். இப்போ அடுத்த சம் பார்ப்போம். இந்த மாடல் சம் பாருங்கள். 11^0.50 இன்ட்டு 121^0.25 இருக்குது. இப்போ பேஸ் எப்படி இருக்குது? ரெண்டும் இது 11ஆ இருக்குது, இது 121ஆ இருக்குது. அப்போனா பேஸ் ரெண்டுத்தையும் ஒரே மாதிரியாக ஃபஸ்ட்டு மாற்றிப்போம். இப்போ என்ன செய்ய போகிறோம்? 11 அப்படியே வச்சுப்போம். 11^0.50 அப்படியே வைங்க. 121 என்ன பண்ணலாம்? 11 ஸ்கொயராக மாற்றலாம். ஸ்கொயர் பவர் 0.25. இந்த இடத்துல என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம்? A/m பவர் n-ஆ இருக்குது. அது எப்படி இருக்கலாம்? A/m-னா எழுதலாம். இப்போ 11^0.50 இன்ட்டு 11 பவர் இது ரெண்டு மல்டிபிள் பண்ணுங்கள். 2 இன்ட்டு 0.25. இப்போ 11^0.50 இன்ட்டு 11 பவர் இது ரெண்டு மல்டிபிள் 0.50. இதை பார்த்தா எப்படி இருக்கு? A/m இன்ட்டு A/n பார்த்தா எப்படி இருக்கு? A/m இன்ட்டு A/n இருக்கு. ஏங்கிறது என்ன? இந்த இடத்துல 11 பவர் என்ன? 0.50 இன்ட்டு 11 பவர் 0.50. A பவர் இதை எப்படி எழுதலாம்? இந்த இடத்துல பாருங்கள், A/m + n இந்த ஃபார்முலா தான் இது. 11^0.50 + 0.50 11^0.50 + ரெண்டு ஆட் பண்ணால் 11^1. அப்போனா ஆன்சர் என்ன? 11. இப்போ அடுத்த சம் போடுவோம். இப்போ அடுத்த சம் எடுத்து எழுதிருக்கோம். 4^1/4 இன்ட்டு 64^0.25. இந்த இடத்துல எப்படி இருக்குது? இந்த 4 அப்படியே எடுத்து எழுதுங்க. பேஸ் 2 ஒரே மாதிரி இருக்குது. 4 எடுத்து எழுதியிருக்கோம். 1/4 எப்படி எழுதலாம்? 0.25 எழுதலாம் பவர். இப்போ 64 எப்படி எழுதலாம்? பேஸ் 1 ஆகணுங்கிறதுனால 4 கியூப் தான் 64 பவர் 0.25 ஈக்குவல் டு
இந்த இடத்துல எப்படி இருக்குது ஏ பவர் எம் பவர் என்ன இருக்குது ஏ பவர் எம் பவர் என்ன இருக்குது அது எப்படி எழுதலாம் ஏ பவர் எம்ன்னு எழுதலாம் இது 4 பவர் 0.25 இன்ட்டு இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள் 4 பவர் 3 இன்ட்டு 0.25 4 பவர் 0.25 இன்ட்டு 4 பவர் இது ரெண்டையும் மல்டிபிள் 0.75 இது ரெண்டையும் பார்த்தா எப்படி இருக்குது ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என்ன எப்படி எழுதுனா ஏ பவர் எம் ப்ளஸ் என் எழுதியிருக்கோம் ஏங்கிறது இந்த இடத்துல 4 எம்ங்கிறது 0.25 ப்ளஸ் என்னங்கிறது 0.75 ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 4 பவர் 1 வரும் ஆன்சர் 4 அடுத்த சம் போடும் அடுத்த சம் எடுத்து எழுதிட்டோம் 31 பவர் 0.85 இன்ட்டு 31 பவர் 0.15 கொடுத்துறாங்க பேஸ் ரெண்டுமே ஒன்றா இருக்குது இப்போ டைரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் இது பார்த்தா எப்படி இருக்குது ஏ பவர் எம் இது எப்படி இருக்குது ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் இது எப்படி எழுதலாம் ஏ பவர் எம் ப்ளஸ் என்னு எழுதலாம் ஏங்கிறது 31 எம்ங்கிறது 0.85 என்னங்கிறது 0.15 ரெண்டையும் ஆட் பண்ணால் 31 பவர் 1 இப்போ ஆன்சர் வந்து 31 இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்